நேற்று வந்தோம், 12 மணிக்கு வந்தோம். நேற்று எங்களுக்கு கிடைக்கல. நாளைக்கு வாங்க, காலையில் வந்துடுங்க, 7:30 மணிக்கு வந்தீங்களான்னா டோக்கன் வாங்கிடலான்னாங்க. நாங்கள் 7 மணிக்கு வந்தோம், இன்னும் எங்களுக்கு டோக்கன் கிடைக்கல. அது இல்லாமல் மையம் கம்மியாக இருக்குது. ஒரு 7 மையங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்களால் போக முடியலை. 7 மொத்தத்தில் 7 மையம் இருக்குது. அதனால் எங்களுக்கு மையங்கள் ஜாஸ்தியாக பண்ணணும். அதே போல் நாட்களும் ஜாஸ்தியாக பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் 2 நாள் தான் இருக்குதுன்றப்போ கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த குட்டிகளை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எல்லாமும் இருக்கிறதுனால இதுங்களுக்கு தொத்து நோய் வருமோனும் பயமாக இருக்குது. மழை இருக்கிறதுனால கீழே ஈரமாக இருக்கிறதுனால தூக்கி தான் வச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது வாயிற்கு ஜீவனும் வாயிலா ஜீவனும் ரெண்டுமே கஷ்டப்படுறோம். நீங்கள் இந்த 23 இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், அதே மாதிரி ஜோனலாக போட்டுருந்தீங்கன்னா எதுக்கோ கேம்ப் நடத்துறீங்க, இதுக்கு ஒரு கேம்ப் மாதிரி நடத்துனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளில் லீவ் போட்டு நாங்கள் வர்றது எங்களுக்கு தான் சிரமமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஏன் கொடுக்கல? வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் அந்த லிஸ்ட்டே வரலீங்களே. இத்தனைக்கு இது முதல்வர் தொகுதி. ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அவ்வளோதான். நன்றி. எல்லா வார்டுலையும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், அது தெரியாது இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரியாது. பெட்டு லவர்ஸ்க்கு தெரியாது, புரியுதுங்களா? தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எதுக்கோ கேம்ப் போட்டுட்ருக்கீங்க, ஒரு ஏரியா ஒரு வார்டாக வரத்துக்கு என்ன ஆகுது? எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? 5000 ரூபாய் ஃபைன்றது ஓவர், ரொம்ப ஜாஸ்திங்க, அதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி எங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் ஃபீஸு. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணதுக்கு 99 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. தெரு நாய்க்கெலாம் நிறைய நாய்க்கு எங்கள் அப்பா சாப்பாடெலாம் போட்டு வளர்த்தாரு. இப்போ நாய்க்கு ஊசி போடணும், சிப்பு போடணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. 23ஆம் லாஸ்ட் டேட் போட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ டாக் இருக்கு, அவன் எவ்வளோ தப்புகள்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு தெருவில் இருக்க நாய்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா 23ஆம் சொல்கிறாங்க, லாஸ்ட் டேட்னு சொல்லிருக்காங்க. இன்னும் டேட் எங்களுக்கு இன்னும் கூட்டி கொடுத்தா இருக்கிற நாய்ங்கள்லாம் காப்பாற்றப்படலாம். ஏன்னா அதுவும் ஒரு ஜீவன் தான். இப்போ தெருவில் இருக்க நாயெல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்னவோ இது எடுத்திருக்காங்க. தெருவில் நாய் இல்லைன்னா அடுத்து நடக்கிறத ஜனங்களே நீங்களே பாருங்கள். தெருவில் ஒரு நாய் இல்லைன்னா அடுத்து என்ன நடக்க போகிறது நீங்கள் பாருங்கள். நல்ல இனிஷியேட்டிவ். ஆனால் நீங்கள் ஜோன்ஸ்ன்னு போடுறத விட அந்தந்த ஏரியாவில் கவர்மெண்ட் பப்ளிக் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்தந்த ஏரியாவில் பண்ணுவோம். ஸோ தட் இந்த மாதிரி க்யூஸ் ரொம்ப நேரம் நிற்காது. நானாவது 6:30க்கு வந்தேன், நிறைய பேர் 3 o'clockலாம் நிற்கிறாங்க.